23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 23:43. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, முதல் வார்த்தை மூலமாக என்னோடு பேசினீர், எங்களோடு பேசினீர். நீ மன்றாடுகிறவராக, மன்னிக்கிறவராக, மனதுருகிறவராக இருந்தீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த இரண்டாம் வாரத்திலே நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய பாடுகளுக்கு, உம்முடைய மரணத்துக்கு நாங்கள் ஆண்டவரை செவி சாய்க்கிற மக்களாக இருக்க உதவி செய்யும். இந்த வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். இயேசுவுல கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க பாஸ்டர் சந்தோஷமா இருக்குது. 40 நாளும் ஆலயத்துக்கு வர வச்சு என்ன பண்ணீங்க? ஆமா, தொல்லை கொடுத்தீங்க இல்ல? இப்போ என்ன பண்றோம்? 4 மணி நேரம் உட்காரணும். ஒருவேளை வந்திருக்கிற மனசுல எப்பதான் இது முடியும்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எப்படி முடிக்க முடியும்? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சியோடு வரணும். உட்காரும் போது எப்படி இருக்கணும்? உற்சாகத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தோடு இருக்கும்போது 7 வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். ஒரு வியாபாரி ஒருவர் தன் குதிரையில வேகமாக பணங்களை நிறைய எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்காக, ஆனால் திருடர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பணத்தை அவர் சேஃபாக என்ன பண்ணினார்? தன்னுடைய உடலுக்குள்ளே பணங்களை மறைத்து அதற்கு மேல் துணிகளை போட்டு அதை மறைத்து ஒரு குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று பெரிய மழை, வேய் மழை சொல்லுவாங்க, அந்த மழை. இப்போ ஃபுல்லா அவர் நனைகிறார். இப்போ எங்கேயாவது ஒதுங்கலாம் பார்த்தா அது ஒரு கிட்டத்தட்ட வனாந்திர மாதிரி இருக்குது. ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது. எங்க போய் ஒதுங்கிறது? இவர் நனைகிறதுல பிரச்சனை இல்லை. என்ன நனையும்? பணம் நனைஞ்சிரும், உள்ள இருக்கிற பணம் நனைஞ்சிரும். நல்ல மழை, கடைசியில பார்த்தா பணம் இந்த நனைஞ்சி பணங்கள் உள்ளே கிழிய ஆரம்பிக்குது. அப்போ இவரு தன்னுடைய கடவுளை அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே இல்லை. இப்படி ஒரு மழையை இந்த நேரத்தில் கொடுத்துட்டு நான் வியாபாரம் செய்வதற்காக இவ்வளவு பணத்தை நான் கொண்டு போறேனே, கடவுளை இது செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று சொல்லி அவன் கடவுளை அவன் சபித்துக் கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஒதுக்க முடியாத போய்கிட்டே இருக்கும்போது எதிர ஒரு சில திருடர்கள் அவர்கள் எதிரே வருகிறார்கள். இவனை நிறுத்தி விட்டார்கள். நிறுத்தி விட்டு இவனிடத்தில் இருக்கிற பணங்களை இவர்கள் என்ன பண்றாங்க? பேக் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்? நைஸா பேக்ல ஒண்ணு இல்லை, இவன் தான் என் பணம் எங்க வச்சிருக்கான்? தன்னுடைய உடம்புக்குள்ள வச்சிருக்கான். இவங்களை விட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ஓட ஆரம்பித்த உடனே இவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற துப்பாக்கி, அந்த துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி, அந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்தாங்க. அது சுடும்போது அந்த நாட்டு துப்பாக்கி சுடல. ஏன்னா அந்த துப்பாக்கி மழையில நனைந்திருந்தது. அப்ப மழையில நனைந்திருந்ததுனால இவர்கள் சுட்டாலும் கூட அந்த குண்டு அதுல இருந்து வரல. அப்ப இவன் ஓடுகிறவன் திரும்பி பார்க்கிறான், என்னடா சுடுறாங்க, அப்போ சுட முடியலையேன்னு யோசிக்கும் போது அவன் நினைக்கிறான், கர்த்தர் எனக்கு பெரிய நன்மையை செய்திருக்கிறார். நான் பணத்துக்கு போயிடுச்சேன்னு சொல்லி ஆண்டவரை திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மழையை கொடுத்ததுக்கு காரணம் என்னது? என்னுடைய உயிரை ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக, இந்த திருடன் கையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த மழையை கொடுத்தார் என்று சொல்லி, தன்னுடைய உயிர் பெருசா பணம் பெருசா அப்படின்னா என் உயிர் தான் எனக்கு பெருசு, ஆண்டவர் என்னை காப்பாற்ற சொல்லு தன்னை சபித்த, தான் வாயில சபித்த அந்த ஆண்டவரை இப்ப என்ன பண்றான்? பெருமையா புகழ ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்றோம்? நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஆண்டவர் வளர்த்தா கிடையாது, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா கஷ்டம் கொடுத்துட்டா, ஆனா ஒருவேளை நம்ம திட்ட மாட்டோம், சபிக்க மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நான் ஆண்டவரே எனக்கு போய் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்களே, நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் பைபிள் ஸ்டடிக்கு வரேன், நானும் புனித வெள்ளி ஆராதனை கலந்துக்கிறேன், நான் நிகழ்ச்சிக்கு வரேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? கஷ்டமோ உங்க இஷ்டமோ எதுவோ எல்லாமே வரும்.
ஆனா அவைகள் மத்தியில ஆண்டவருக்கு நீங்க பிரியமாக நீங்க வாழ வேண்டும். இந்த இரண்டாம் வார்த்தையிலே கற்றல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. இரண்டாம் வார்த்தை ஒரு சிறப்பான வார்த்தைங்க. யோசிச்சு பாருங்க, 7 வார்த்தையில இந்த இரண்டாம் வார்த்தை மட்டும்தான் ஒரு தெய்வம் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். முதல் வார்த்தை மன்னிப்பது, மனதுருகுவது, மன்றாடுவது, இதெல்லாம் அதை நம்ம செய்ய முடியும். நீங்க 3வது வார்த்தையில தாய் மகனை சேர்த்து வைப்பது நம்மளால செய்ய முடியும். ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். அப்புறம் என் தேவனே கைவிட்டேன் என்று என்னால சொல்ல முடியும். ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போது தாகமா இருக்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும். எல்லாம் முடிந்தது என்று சொல்ல முடியும். என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார் ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? அதுல சொல்றவன் நானே போவதே நிச்சயம் கிடையாது. நான் பரலோகம் போனாத நீ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பரலோகம் கூட்டு போக முடியாதுங்க. இது தெய்வமாக சுமந்து சொன்ன வார்த்தை. இந்த இரண்டாம் வார்த்தை சிறப்பான வார்த்தை. இயேசு அவனை நோக்கி, யார 2 பேர் இருக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி இல்ல, இயேசு அவர்களை நோக்கி சொல்லல. யார சொல்றாரு? அவனை நோக்கி என்று சொல்ற. அப்போ 2 பேர் அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையில ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே, டவுட்டே கிடையாது, ஆணித்தரமா சொல்லுகிறார்கள். தன்னை ஒரு தெய்வமாக, ஆண்டவராக, இரட்சகராக, கடவுளாக சிலுவையிலே கல்லனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தை இந்த வார்த்தை. நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஒரு தெய்வத்தால் மாத்திரமே சொல்ல முடியும். இந்த சிலுவை சுமந்து சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம கற்றுவோம். முதலாவதாக ஒரு திருடன். 2 திருடன் இருக்காங்க. ஒரு திருடன் இவரை இகழ்ந்தவனாக இருக்கிறான். அதாவது ஒரு திருடன், அது இடது பக்கம் வலது பக்கம்ன்றதை நம்மளே பிரிச்சுக்கிட்டோம். எப்பவுமே ஆண்டவர் ரைட் சைடுல தான் இருப்பார், ரைட் சைடுல தான் இருக்க சொல்லுவார். வலது பக்கத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வலது பக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? நல்ல கள்ளன் சொல்றோம். இடது பக்கத்துல அவன் மனம் மாறாத கள்ளன். இங்க ஒரு கள்ளன் இகழ்ந்தவன், அதுதான் நம்ம பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றையும் என்ன பண்ணா? அவனை இகழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். ஒருத்தன் இகழ்ந்தான்னா பரியாசம் பண்ணுகிறான். என்ன சொல்லி இகழ்றான்? நீ கிறிஸ்துவானா முதல்ல உன்னை ரட்சித்துக்கொள், அதற்கு பிறகு என்னை ரட்சித்துக்கொள். அப்ப அவன் நம்பல, அவன் ஆண்டவரை முழுமையாக நம்பல. இது நீங்க பாத்தீங்கன்னா இவன் மட்டும் இவரை பரியாசம் பண்ணல, மொத்த கூட்டமுமே இவர் என்ன பண்ணுச்சு? பரியாசம் பண்ணுது. நீங்க 35ஆம் வசனத்தை வாசிங்க. 23, 35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடவே கூட யாரு? அதிகாரிகளும் யாரை இகழ்ந்தார்கள்? ஆண்டவரை இகழ்ந்தார்கள், தெய்வத்தை இகழ்ந்தார்கள், இரட்சகரை இகழ்ந்தார்கள், பாவம் அறியாத பரிசுத்தரை இகழ்ந்தார்கள். யாரு? இது திருட மாத்திரம் இல்ல, ஜனங்களும் இகழ்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றான். அவங்களும் கிண்டல் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க மட்டும் கிண்டல் பண்ணாங்க, போச்சியவர்கள். அதுக்கு பிறகு பாருங்க 37ஆம் வசனத்தை வாசிங்க. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று இந்த வார்த்தையில ஒரு வார்த்தையை எல்லாருமே சொன்னாங்க. ரட்சித்து கொள், ரட்சித்து கொள். அந்த ரட்சிப்பதாங்க ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு என்கிற அந்த பூவை முதல் வார்த்தையில கொடுத்தவர் இங்கே ரட்சிப்பு என்கிற ஒரு பூவை ஆண்டவர் இங்க தருகிறார். தன்னை இகழ்ந்த கல்லனை அவர் பார்க்கிறார். யாரோ இன்னொரு கல்லன் இருக்கான், வலது பக்கத்து கல்லன். அவன் எப்படி பண்ணச்சுமா? அவன் சிலுவையிலும் தான் தவறை உணர்ந்து இறைவேண்டல் செய்கிறவனாக இருக்கிறான். ஒருவன் இகழ்ந்தவன், இன்னொருத்தவன் இறைவேண்டல் இறைவனிடத்தில், இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவனாக இருக்கிறான். என்ன வேண்டுதல் செஞ்சான்? 40ஆம் வசனத்தை வாசிங்க. நாமோ இதுதான் ஜெபம். 42ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஜெபம் எடுக்கிறாங்க. ஆண்டவரே, ஏன்னா இவர் யாரை கூப்பிட்டாரு? முதல்ல
பிதாவே என்று கூப்பிட்டார். இப்போ இவன் என்ன சொல்லி கூப்பிடுறான்? ஆண்டவரே என்று கூப்பிடுறான். இது வரைக்கும் அவனுக்கு ஆண்டவரா தெரியலங்க. இவனும் ஒரு நிலையில இயேசுவை பரியாசம் பண்ணான். ஆனா சிலுவையில முதல் வார்த்தைகளில ஆண்டவர் பிதாவினிடத்திலே மன்றாடி எதிரான செய்த நிலையில மன்னித்து இந்த மனதுருக்கத்தை வெளிப்படுத்துறதுனால இவன் மனம் மாறினான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி என்ன பண்றான்? இறைவேண்டல் செய்கிறான். கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்க. இன்றைக்கு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இது என்ன கேட்டிருக்கணும்? நியாயமா சொல்லுங்க. இப்ப நான் சாக போறேன், நீ உண்மையா கடவுளா இருந்தா என்ன பண்ணுங்க? இந்த சிலுவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்க அப்படிதானே அவன் கேட்டிருக்கணும். அவன் அப்படி கேட்கல. என்ன கேட்கிறான்? உம்முடைய ராஜ்யத்தில். அவன் அந்த வார்த்தையில அவன் எல்லாவற்றையும் புரிந்துட்டாங்க. கர்த்தரிடத்துல சிலுவையில இறைவேண்டல் ஒருவன் பரியாசம் பண்ணுகிறான், இகழ்ந்தான் ஒருவன் இறைவேண்டல் செய்வதை பார்க்கிறோம். கள்ளனுடைய ஜெபம் ஒரு சிறப்பான ஜெபம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்ப நம்பிட்டான் ஆண்டவரே தெய்வம். அதான் ஆண்டவரே சொல்றான். இல்லனா மனுஷனே இருப்பான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பனாகி இன்னொரு கள்ளனை அவன் என்ன பண்றான்? கண்டிக்கிறான். அது முதல் படிச்சோம்ல, நாம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். உணர்த்து கொள்றா பாருங்க. சகைவு நான் ஒரு சிறந்த மனிதனாக நான் யோசிப்பேன் அடிக்கடி. ஏன் தெரியுங்களா? பெரிய பாவம் செய்தவன் தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய ஒரு பாவத்தை அவன் உணர்ந்த போது அவனே ஒரு உணர்வை பெறுகிறான் பாருங்க. இங்க எந்த ஒரு காரியமும் சொல்லப்படல. கல்லனை பார்த்து ஆண்டவர் நீ இவ்வளவு தப்பு பண்ணிட்டியே, ஒரு மன்னிப்பு நான் தரேன், ஆண்டவர் எதுவுமே சொல்லல. அவருடைய செய்கைகள், அவருடைய நடக்கைகள், அவருடைய கண் பார்வைகள், அவருடைய வார்த்தைகள், இந்த முதல் வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் உணர்ந்துதான் இவர் உண்மையான தெய்வம், இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துல நான் போய் வாழணும். நான் மீண்டும் இங்க திருடனா வாழ நான் விரும்பல, நான் திருடனா இருக்க விரும்பல, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உம்முடைய ராஜ்யத்திலே அடியேனே நினைத்தல் ஒரு இறை வேண்டும். அற்புதமான ஒரு ஜெபம். மூன்றாவது, அந்த இறை வாழ்வை இந்த திருடன் பெற்றுக் கொண்டான். இகழ்ந்த ஒருவன் இறைவேண்டல் செய்தவன் இறைவாழ்வை பெற்றுக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். 43 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி அல்ல, அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரலோகத்தில் இருப்பார், பரதீசில் இருப்பார். சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்க அந்த கல்லனை போல நீங்க மனம் மாறணும். ரட்சிப்பு என்கிற அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பாஸ்டர், நான் எப்பயோ ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், எப்பயோ ரட்சிக்கப்பட்டீங்க. இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நீங்க தொடர்ந்து பயணம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நான் அடிக்கடி இந்த தவறுகளும் தண்டனைகள் என்ற தலைப்புல 35 மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற தவறுகளை நான் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கேன். ஏன்னா தவறுகள்லாம் இந்த உலகத்திலே நாம் செய்வது ரொம்ப சுலபமாய் போச்சு. ஏன்னா ரொம்ப கடினமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப தவறிப்போன்னு தெரியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நிலையிலே ஒரு திருடன் சிலுவையிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு பரலோக வாழ்வை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்றால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் வேற என்ன இருக்கு? ஆனா ஒரு திருடன் அதை இழந்துப்போம். அவன் பரிகாசம் பண்ணி அவனை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு தெய்வ வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. எல்லாமே விதைக்கப்பட்டவர்கள் எல்லாம் விதையாய் மாறப்போவதில்லை, கனி கொடுப்போதில்லை, விருட்சமாய் வளரப் போவதில்லை. ஒரு சில விதைகள் தான் என்ன பண்ணும்? அந்த ஒரு சில விதையாக தான் நான் யார் இருக்கணும்? நீங்களும் நானும். நான் அடிக்கடி இங்க சொல்ற காரியம் என்ன, நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்ம அழைக்கப்பட்டுட்டோம், ஆனா 2வது லிஸ்ட்ல இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நீங்க எல்லாம் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் திருடன் சதவீதம் தெரிந்து கொள்ளப்படுகிறார். இதற்காக அவன் போயிட்டு பைபிள் படிச்சு எல்லாத்தையும் கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒண்ணும் கிடையாது. ஆண்டவரே என்னை நீ நினைக்கிறோம், ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறார், பரலோகம் இருக்குது என்று ஏற்றுக்கொள்கிறார், இவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு இறைவேண்டல் செய்கிறார். ஆண்டவர் உடனே கொடுக்கிறார். ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு முடிகிறது, அவன் மறிக்க போகிறான்.
பாத்துக்கலாம்பா, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் ஆண்டவர் சொல்லல. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. பரதேசி என்றால் ஒரு கேள்வி வருகிறது. அதே போல வேதத்துல அவர் ரொம்ப பெரிய விளக்கங்கள் இல்லைனாலும் 3 இடத்துலதான் பரதேசி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த லூக்கா சுவிசேஷத்துல வருகிறது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல கவனிங்க அத. என்ன என்ன அது பொறுமையா வாசிங்க. பரதேசி தேவனுடைய இருக்கிற மத்தியில் இருக்கிற. இப்போ நமக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது? என்ன வருது? ஏதேன் தோட்டம் ஞாபகம் வருது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தின் மத்தியில என்ன இருந்தது? ஜீவ விருட்சம் இருந்தது. அதுல அந்த கனியை மாத்திரம் ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்கவே புசிக்க கூடாது, அப்படி புசித்தா நீ சாகவே சாக ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த பரதேசி என்பது பூமிக்கும் வானத்துக்கும் நடுவிலே தேவன் இருக்கின்ற ஒரு ஸ்தலமாக, அது ஏதேன் தோட்டமாக அங்க வந்து இருக்க. இப்ப நம்ம எப்ப பரலோகத்துக்கு போக தெரியுமா? ஆண்டவர் வரும்போதுதான். அப்ப நம்ம ஆத்துமாக்கள்லாம் எங்க இருக்குன்னா எங்க இருக்கும்? பரதேசியில். ஒருவேளை இது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. நான் வேதத்தை இதை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர், ஏன்னா அது மட்டும் இல்ல, நீங்க 2 கொரிந்தியர்ல பவுல் ஒரு தரிசனம் சொல்றாரு. நான் முடிச்சிடறேன், அவ்வளவுதான், நீ வாசிக்க வேணாம். தரிசனம் ஒண்ணு காண்றாரு. 3வது மனிதன் காணுகிற மாதிரி யார் சொல்றா? பவுல் சொல்ற. இது சொல்றது பவுல் தான். என்ன சொல்றாரு? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த மனுஷன் எந்த மனுஷன்? பவுல் தான். தன்னை குறித்து தான் சொல்றாரு. அவர் ஒரு அமானுஷ்ய ஒரு கனவு, ஒரு தரிசனம் காண்கிறார். அமானுஷ்ய தரிசனம். அது கனவுலே சாதாரண கனவு வரும், அமானுஷ்ய கனவு வரும். அப்படியே நடந்த மாதிரியே இருக்கும், நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, இவன் சொல்ற அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரம் இல்லாம இருந்தானோ அறியேன் என்றான். ஆமா, நீங்க அதை வீட்டுல கொஞ்சம் படிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் விவரமா அவர் சொல்ற. ஏன்னா பரதேசி என்பது தேவனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏதேன் தோட்டத்துக்குரிய, ஏன்னா ஜீவ விருட்சம் என்பது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அப்போ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசி இருப்பா. ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது, நம்ம செத்த உடனே எங்க கிடையாது? பரலோகம் கிடையாது. செத்த உடனே இன்னைக்கு சாதாமையா எங்க போறாங்க? பரலோகம் போறாங்க. நிறைய சொல்றாங்க, நான் போய் டிஃபன் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க இயேசு கிட்ட. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வீட்லயே டிஃபன் கிடைக்க மாட்டேங்குது, பரலோகத்துல எப்படி டிஃபன் கிடைக்குது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதை சொல்லுகிற மக்கள் இருக்கிறாங்க, நம்புகிற மக்கள் இருக்கிறாங்க. நம்பாதீங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நம்புங்க. அது கனவு. நான் கூட கனவு காணுவேன். பரலோகத்துல ஏசாமி, பேதுரு, மோசே, யூதாஸ் கூட இருந்தான். கனவு தானே. யூதாஸ் பரலோகத்துல இருப்பான். நான் கனவு தானே, எப்படி வேணா காணலாம். யோசிச்சு பாருங்க. யூதாஸ் பரலோகத்துக்கு போக மாட்டான், வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், கனவுல என்ன வரலாமே. ஆனா இங்க இவர் ஒரு அமானுஷ்ய கனவு என்ன சொல்றாரு? பரதேசி இருப்பார். அப்ப நமக்கு பரதேசி என்பது முக்கியம் அல்ல, நமக்கு என்ன முக்கியம்? பரலோகம். இப்ப ஆண்டவர் வரும்போது நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். அது ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்ன வார்த்தை? 2ஆம் வார்த்தை இல்ல, வாசிடுவோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இகழ்ந்த ஒரு கள்ளன் அவன் கைவிடப்பட்டான், இறைவேண்டல் செய்தவன் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றான். அதன் மூலமாக பரலோக வாழ்வு, இறை வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் விரும்புகிற காரியம், கல்வாரியிலே வந்த ஒவ்வொரு பேரும் எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அந்த வாழ்வுகளை பெற கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.